அக்னிபாத் 4 ஆண்டுகளுக்கான ஒப்பந்த இராணுவ பணி, இவ்வளவுதான் அதோடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டாலும், இந்திய இராணுவத்தில் இருக்கிற தரைப்படை, கடல் படை, விமானப்படைங்கிற 3 படைகளுடைய ஆயுத பிரிவுகள்லையும் ஆள் சேர்க்கிற ஒரு முறை தான் இந்த அக்னிபாத். ஏற்கனவே இந்திய இராணுவத்தில் நிரந்தர வேலை, குறுகிய கால வேலைன்னு 2 இருக்கும்போது எதுக்கு இந்த அக்னிபாத் அப்படிங்கிற கேள்வி பெருவாரியாக எழும்புது. இந்திய இராணுவத்தில் நிரந்தர பணியில் சேர்றவங்க புனேல இருக்கிற தேசிய இராணுவ பாதுகாப்பு அகாடமி, தேராதூனில் இருக்கிற இந்திய இராணுவ அகாடமி, பீகாரோட கயாவில் இருக்கிற அதிகாரிகள் பயிற்சி அகாடமியிலலாம் பயிற்சி பெற்று நிரந்தர பணியில் சேருவாங்க. குறுகிய கால சேவையில் இருக்கிறவங்க 10லிருந்து 14 ஆண்டுகள் பயிற்சியில் இருப்பாங்க. ஆனால் இந்த அக்னிபாத் திட்டத்தின் மூலியமா ஒப்பந்த பணியாளர்களா இந்திய இராணுவத்தில் 4 ஆண்டுகள் பணிபுரிகிற இளம் இராணுவ வீரர்கள் பணியமர்த்தப்பட போறாங்க. கடந்த 2019ஆம் வருஷத்திலிருந்தே 3 ஆண்டுகளா இந்திய இராணுவத்தில் ஆள் சேர்ப்பு நடக்கவே இல்லை. இந்தியாவில் ஆள் சேர்ப்பு இராணுவத்தில் நடக்கப்படாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பெருவாரியா நம்மள நிறைய பேருக்கு தெரியும். கோவிட்-19 அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அரசாங்கம் அதுதான் கையை நீட்டாங்க. இதுக்கு நடுவில் ஒவ்வொரு வருஷமும் 50லிருந்து 60,000 இராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்று வீட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ இராணுவத்தில் மனித வளத்துக்கான பற்றாக்குறை அதிகரிச்சிருச்சு. இராணுவத்தில் அதிக அளவு இளைஞர்களை சேர்க்கிறதாகவும் வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் அக்னிபாத் இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க. இந்த திட்டத்துக்கான பாதுகாப்பு விவகாரங்களுக்காக மத்திய அரசு ஒப்புதலும் கொடுத்துருச்சு. அதிகாரிகள் இல்லாத ஜவான்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிப்பாய் கேட்டகரியில் இருக்கிற படை வீரர்களை ஆயுதப்படையில் சேர்க்கறதுக்கான இந்திய பாதுகாப்புத்துறை அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த திட்டத்தில் ஆள் சேர்ப்பு ஒரு வருஷத்துக்கு 2 முறை நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு பேட்ச்லையும் 45லிருந்து 50,000 வீரர்களை கொண்ட டீம் செலக்ட் பண்ணப்பட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அக்னி வீரர்களாக அவங்க பணியில் அமர்த்தப்படுவாங்க. 4 வருஷம் செய்ய போகிற இவங்களுக்கான வேலைக்கு 6 மாதம் அவங்களுக்கான ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். பயிற்சி காலம் 6 மாதம். இந்த திட்டத்துக்கான பாதுகாப்பு விவகாரங்களுக்கு மத்திய அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்ததோட பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாருன்னா, இந்திய இராணுவத்தில் சேரணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குற ஒரு புது முயற்சியா இது இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவத்தில் துடிப்புள்ள இளைஞர்கள் நிறைய பேரை நம்மளால பணியமர்த்த முடியும். இது இந்திய இராணுவத்துக்கும் ஒரு பெரிய வலுவா மாறும் அப்படிங்கிறாங்க. அக்னிவீர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த இராணுவ வீரர்களுக்கு நிறைவான ஊதியமும் பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறார். அதே போல முப்படை தளபதி மனோஜ் பாண்டே என்ன சொல்றாருன்னா, வெளிப்படையான முறையில் தகுதியின் அடிப்படையில் ஆள் சேர்ப்பு நடக்கும். மிகச்சிறந்த வீரர்கள் இராணுவத்தில் நிரப்பப்படுவாங்க. அவங்க பணியில் அமர்த்தப்படுறதோட மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு படை வீரர்களுடைய சராசரி வயசு இன்னைக்கு 32 இருக்கு இல்லையா, அது இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 26 மாறிடும். அப்போ துடிப்புள்ள இளைஞர்கள் நம்மகிட்ட இருப்பாங்க. அதன் மூலியமா நம்ம ஒரு வலுவான இந்திய இராணுவத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி முப்படை தளபதி மனோஜ் பாண்டே அவர்கள் சொல்றாங்க. சரி, இப்போ இதில் எப்படி சேர்றது அல்லது சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி பார்த்தோம்னா, முதல் கண்டிஷன் என்னன்னா, இதில் சேர்ற வீரர்கள் 17.5 வயதிலிருந்து 21 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும். அதுதான் முதல் எலிஜிபிலிட்டி. இதை அப்ளை பண்ணுறது. இது எப்படி அப்ளை பண்ணோம்னா, நம்ம இந்தியன் ஆர்மி அல்ல ஏர்ஃபோர்ஸ், நேவி அதில் இருக்க வெப்சைட்லேயே போனால் அக்னிவீர் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன் அதில் இருக்குது. அதை தொட்டு ஆன்லைன் மூலியமாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போ இதில் ஒரு சின்ன திருத்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி 21 கிடையாது 23 வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த கொரோனா காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள்லாம் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு 2 ஆண்டுகள் வீணடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னதுனால இப்படி மாற்றிருக்கோங்கிறாங்க. அது இந்த ஆண்டு மட்டும்தான் 23, அடுத்த ஆண்டுலேருந்து மறுபடியும் அது 17.5லேருந்து 21 மாறிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து தேர்வு முறை எப்படி இருக்கும், மெடிக்கல் ஃபிசிக்கல் அதுக்கெல்லாம் என்ன வரம்பு முறை அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே இந்திய இராணுவத்தில் சேர்றதுக்காக என்னெல்லாம் ஃபிசிக்கலில் என்னெல்லாம் லிமிட் இருந்ததோ, மெடிக்கலில் என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் தான் அப்படியே இருக்கும். அதே முறையில் தான் இந்த நம்ம அக்னிவீருக்கும் தேர்வுகள் நடத்தப்படும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, 10வது அப்புறம் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்த அந்த இளைஞர்கள் பதிவு பண்ணலாம். சரி, ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான 4 ஆண்டுகளுக்கான பணி. இந்த 4 ஆண்டுகள் பணிக்கு 6 மாதம் பயிற்சி அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதுக்கு அடுத்து சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா. ஏற்கனவே நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிறைவான சம்பளம் அப்படின்னாரு. அந்த நிறைவான சம்பளத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அட்டவணையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த அட்டவணையை வச்சு நம்ம தெளிவுற பார்க்கும்போது, முதல் ஆண்டு
ஒரு அக்னிவீருக்கான முதல் ஆண்டு வருமானம் ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்த ஆண்டு அதிலிருந்து 10% ஹைக் கொடுக்குறாங்க. 10% ஊதிய உயர்வு ஏற்றி 33,000 ரூபாய் சம்பளம். அதுக்கு அடுத்த ஆண்டு மறுபடியும் 3வது ஆண்டும் 10% ஊதியத்தை உயர்த்தி 36,500 ரூபா கொடுக்குறாங்க. 4வது ஆண்டு 40,000 ரூபா. ஒரு அக்னி வீரர் இராணுவத்தில் சேர்ந்த உடனே முதல் ஆண்டு முழுவதும் ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாயிலிருந்து தொடங்கி 2வது வருஷம் ஃபுல்லாக வந்து 33,000 ரூபா, 3வது வருஷம் 36,500 ரூபா, 4வது வருஷம் 40,000 ரூபா சம்பளம் வாங்குவார். அதுக்கப்புறம் அவர் வந்து வெளில வர்றதா கணக்கு இல்லையா? இப்போ இந்த சம்பளம் முழுவதும் வந்து வருமா அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது. இன்ஹேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பளத்துல இருந்து உங்க கைக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டா முதல் வருஷம் 30,000 ரூபாயிலிருந்து 21,000 ரூபாய் தான் உங்க கைக்கு கொடுப்பாங்க. மீதம் இருக்கிற 9,000 ரூபாயை ஒரு பிஎஃப் மாதிரி பிடிக்கிறாங்க. 9,000 ரூபாயை அரசாங்கம் பிடிப்பு பணமா எடுத்து வச்சுக்கிறது. 2வது ஆண்டு உங்களுக்கு இருக்கிற 33,000 ரூபாய் சம்பளத்துல 23,100 ரூபாய் தான் உங்க கைக்கு வரும். 9,900 ரூபாய் அரசாங்கம் பிடிப்பு பணமா எடுத்து வச்சுக்கிறாங்க. 3வது வருஷம் உங்களுடைய சம்பளமா இருக்கிற 36,500 ரூபாயில 25,550 ரூபாயை உங்களுக்கு சம்பளமா உங்களுக்கு கையில கொடுத்துருவாங்க. மீதம் இருக்கிற 10,950 ரூபாயை அரசாங்க பிடிப்பு பணமா எடுத்து வச்சுக்கிறாங்க. 4வது ஆண்டு 40,000 ரூபாய் சம்பளத்துல 28,000 ரூபாய் உங்க கைக்கு வரும். 12,000 ரூபாய் அரசாங்கம் எடுத்து வச்சுக்கிறாங்க. சரி, எதுக்கு அரசாங்கம் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா முதல் வருஷம் உங்களுக்கு பிடித்த 9,000 கூட அரசாங்கம் ஒரு 9,000 ரூபாய் சேர்த்து போடுறாங்க. 2வது வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு பிடித்த 9,900 ரூபாய் கூட அரசாங்கம் 9,900 ரூபாய் சேர்த்து போடுறாங்க. 3வது ஆண்டு 10,950 கூட அரசாங்கம் ஒரு 10,950, 4வது 12,000 கூட அரசாங்கம் ஒரு 12,000. இப்படி பார்த்தோம்னா அந்த 4 ஆண்டுகள்ல உங்களுடைய வருமானத்திலிருந்து உங்களுடைய சம்பளத்திலிருந்து பிடிக்கப்பட்ட பணத்துடைய தொகை 5,02,000 ரூபாயா இருக்கும். இதே போல அரசாங்கம் ஒரு 5,02,000 ரூபாயும் சேர்த்து இந்த 10,04,000 ரூபாயில உங்களுடைய 5,02,000 ரூபாய்க்கு ஒரு வட்டியையும் கொடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டும் போட்டு 4 ஆண்டுகள் அக்னிவீர் அந்த சேவை முடிச்சு நீங்க வெளியே வரும்போது, பணி முடிச்சு வரும்போது 11,71,000 ரூபாயை உங்களுக்கு ஒரு தொகையா அரசாங்கம் கொடுக்குது. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இந்த தொகைக்கு நீங்க வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயம் அக்னி வீரர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த தொகையோட உங்களுக்கும் இராணுவத்துக்குமான எல்லா தொடரும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பென்ஷன் மாதிரியான எந்த விதமான சேவையோ அல்லது எந்த விதமான தொகையோ அரசாங்கத்திலிருந்தோ இராணுவத்திலிருந்தோ உங்களுக்கு வராது. இப்போ இராணுவ வீரர்களுக்கும் அக்னி வீரர்களுக்கும் என்ன சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுடைய சீருடைக்கும் அக்னி வீரர்களுடைய சீருடைக்கும் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறாங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனால் இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுகிற அந்த பதக்கங்கள், விருதுகள் அது எல்லாமே அதே அச்சீவ்மெண்ட்ஸ் செய்கிற அக்னி வீரர்களுக்கும் வழங்கப்படும். சரி, லீவ் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு வருஷத்துக்கு 30 நாள் ஒவ்வொரு அக்னி வீரருக்குமான விடுமுறை நாளாக கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிக் லீவ் அப்படின்னு சொல்கிற அந்த மெடிக்கல் லீவ் அது உங்களுடைய உடல் உபாதை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற மிலிட்டரி ஹாஸ்பிட்டலில் எவ்வளவு நாள் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இராணுவத்திலிருந்து எந்த உதவியுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டோம். கேன்டீன் மாதிரியான வசதி, வேறு சில வசதிகள் எதுவுமே இல்லாட்டியும் அங்கே இருக்கும்போது உங்களுக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ் அரசாங்கம் கொடுக்குது. 48 லட்சம் ரூபாய் வரைக்குமான மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு அக்னி வீரர் உயிரிழந்து போறாரு அப்படின்னா அது கூட சேர்த்து கூடுதலா ஒரு 44 லட்சம் ரூபாய் வந்து அந்த வீட்டுக்கு கொடுக்கப்படும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு அக்னி வீரர் பணிக்காலத்தில் தவறிட்டா ஒரு 92 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அக்னி வீரராக பணியாற்றி இருக்கிற ஒரு வீரர் காயமடைகிறாரு அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு அவர் எந்த அளவுக்கு காயம் அடைகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து ஒரு 3 கேட்டகரி பிரிக்கிறாங்க. 100% மாற்றுத்திறனாளியா மாறிட்டாரு அப்படின்னா அவருக்கு 44 லட்சம் ரூபாய் அவருக்கான அந்த இழப்பீடு தொகையாக கொடுக்கப்படுது. 75% ஊனமுற்றவராக இருக்கிறாருன்னா 25 லட்சம் ரூபாயும், 50% பாதிக்கப்பட்டிருக்கிறாரு மாற்றுத்திறனாளி ஆயிட்டார் அப்படின்னா 15 லட்சம் ரூபாயும் அவங்களுக்கு தொகையா கொடுக்கப்படுது, இழப்பீடு தொகையா கொடுக்கப்படுது. சரி, இப்ப இந்த 4 ஆண்டுகள் பணிக்காலம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த வீரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா அதில் யாரெல்லாம் திறன் வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க, யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறத ஹையர் அத்தாரிட்டி சொல்றாரோ அவருடைய அந்த பரிந்துரையின் அடிப்படையில் இங்கே வேலைக்கு சேர்ந்திருக்கிற இளைஞர்கள்ல இருந்து 25% பேர் நிரந்தர பணியாளர்களாக இராணுவத்தில் சேர்க்கப்படுறாங்க. மீதம் இருக்கிற 75% வீரர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. இந்த வீட்டுக்கு அனுப்பப்படுற இளைஞர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 11.71 லட்சம், அதாவது 11,71,000 ரூபாய் தொகையை கையில் கொடுத்துறாங்க இல்லையா?
இது போக அவங்களுக்கு கடன் உதவி கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கும். எவ்வளவு அப்படின்னா 80 லட்சம் வரைக்கும் அவங்க கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இது சில வங்கிகளை பொறுத்து மாறலாம். அவங்களுடைய அடுத்த கட்ட வேலைகளுக்காக வேற பணிகளில் சேர்றதுக்கான திறன் சான்றுகள் வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. அது எதன் அடிப்படையில் இருக்கும், எந்த மாதிரியான பணி அப்படிங்கிறத பற்றி சொல்லலை. உயர்கல்விக்கான கல்வி சான்று வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 ஆண்டுகளில் அவங்களுக்கு டெக்னிக்கலாக சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். அதை வச்சு அவங்க உயர் படிப்புலையும் சேரலாம் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே போயிருக்கிற வீரர் மறுபடியும் ராணுவத்தில் சேரணும் அப்படின்னா நிரந்தர பணியில் சேர்றதுக்கு அவர் விண்ணப்பிக்கலாம். அவருக்கு வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டியை வந்து அமைச்சு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சின்ன முன்னுரிமையை கொடுப்போம். ஆனால் எல்லாரும் சராசரியாக எல்லாரும் எப்படி வந்து எல்லா தேர்வுகளை எழுதுறாங்களோ அதே போல தேர்வுகளை எழுதி அவங்க ராணுவத்தில் சேர்ந்தால் ஒரு 15 வருஷம் பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அக்னிவீர் அப்படிங்கிற திட்டம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி மறைந்த முன்னாள் முப்படை தளபதி பிபின் ராவத் இருக்கிறார் இல்லையா, நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா தமிழகத்தில் தான் அந்த ஹெலிகாப்டர் வந்து வெடித்து சிதறி அந்த விபத்தில் தான் அவரும் அவருடைய துணைவியும் கூட இன்னும் சில இராணுவ அதிகாரிகளும் வீரர்களும் உயிரிழந்தாங்க. ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் அது பெரிய சர்ச்சையாச்சு. அவர் இருக்கும்போது அந்த திட்டம் முதல்ல வந்து ஆலோசிக்கப்பட்டு இது வந்து ஒரு திட்டமாக கொண்டு வரலாங்கிற மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ எப்படிலாம் அதை பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், ரஷ்யா, பிரேசில், இஸ்ரேல், சவுத் கொரியா, சைனா, அமெரிக்கா இது மாதிரியான பல நாடுகளில் எப்படி ஆள் சேர்ப்பு நடக்குது அப்படிங்கிறத வச்சோம் உலகத்துடைய இன்னும் சில நாடுகளில் எல்லா இளைஞர்களும் வந்து ராணுவத்தில் பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. ரஷ்யா, பிரேசில், இஸ்ரேல், சவுத் கொரியா மாதிரியான நாடுகளில் இருக்கு. அது மாதிரியான ஒரு 8 நாடுகளில் எப்படி ஆள் சேர்ப்பு நடக்குது அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு அதே போல இந்தியாவுடைய நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இதை வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த வீரர்கள் வந்து எப்படி தரம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், 1999 நடந்த கார்கில் வாரில் 3 ஆண்டுகளுக்கும் குறைவாக பயிற்சி பெற்ற வீரர்கள் களத்தில் இறங்கி ரொம்ப நல்லா சண்டை போட்டு இந்தியாவுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளையும் இங்கே எடுத்துக்காட்டி, இந்த அக்னிவீருக்கான தொடக்கம் செப்டம்பரில் ஆரம்பித்து அடுத்த வருஷம் ஜூலையில் முதல் பேட்ச் அக்னி வீரர்கள் தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்திய அரசாங்கமும் பாதுகாப்பு அமைச்சகமும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய பட்ஜெட்டில் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 5.25 லட்சம் கோடி, அதாவது 5,25,000 கோடி இராணுவத்துக்காக ஒதுக்கப்படுது. இதில் ஒரு கால் பகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20% அதிகமான தொகை ஓய்வூதியத்துக்காகவே கொடுக்கப்படுது. இப்போ நம்ம சொன்ன இந்த 5,25,000 கோடி ரூபாயில், அதாவது 2022-23க்கான பட்ஜெட்டில் உள்ள இந்த தொகையில் 1,19,000 கோடி ஓய்வூதியத்துக்கு மட்டும் கொடுக்கப்படுது. அப்போ இவ்வளோ பெரிய தொகை ஓய்வூதியத்துக்கு போகிறத நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா, இது மாதிரி அக்னிவீர் மாதிரியான ஸ்கீம் மூலியமா 4 ஆண்டுகள் வேலை செஞ்சுக்கிட்ட இளைஞர்கள் நம்ம பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து நம்ம ஓய்வூதியம் கொடுக்க தேவையில்லை. அவங்களுடைய பணத்திலேருந்து ஒரு பணத்தை பிடிச்சி நம்ம கொஞ்சம் பணம் போட்டு ஒரு குறிப்பிட்ட செட்டில்மெண்ட்டில் அவங்களை அனுப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் இராணுவத்தில் அதிகம் இருப்பாங்க, துடிப்புள்ள இளைஞர்கள் இருப்பாங்க. இது மூலியமாக வந்து மிச்சம் பண்ணுற பணத்தை வச்சு நம்ம இராணுவ உபகரணங்களையும் இராணுவ தளவாடங்களையும் மேம்படுத்தலாம். அதன் மூலியமாக நம்ம இராணுவத்தை இன்னும் வலுவடைந்ததாக நம்ம மாற்றலாம். அப்போ மனித வளமும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். மனிதர்கள் வந்து இளைஞர்களாக இருப்பாங்க, இளைஞர்கள் துடிப்புள்ளவர்களாக இருப்பாங்க. இராணுவ தளவாடத்தை நம்மளால் மேம்படுத்த முடியும். ஏற்கனவே உலக அளவில் ஒரு நல்ல தரம் வாய்ந்த இராணுவமாக இருக்கிற இந்திய இராணுவம் இந்த திட்டத்தின் மூலியமா இன்னும் வந்து ரொம்ப வலுவானதாகவும் இன்னும் வந்து ஒரு கூர்மையானதாகவும் இன்னும் வந்து ஒரு பிரம்மாண்டமானதாகவும் மாறும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கமும் பாதுகாப்பு அமைச்சகமும் இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இதுதான் ஓரளவு தெளிவான அக்னிபாத் திட்டத்துடைய விளக்கம். அக்னிபாத் ஸ்கீம் 4 ஆண்டுகள் மட்டும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இராணுவத்தில் பணியாற்றுற